கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க. சங்கீதம் 34 அதிகாரம் 22 வசனம், கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. பிரியமானவர்களே, நாம் மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கிறோம். அதன்படி நாம் நடந்த நாட்கள் கூட உண்டு. ஆனாலும் மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு பெரிய ஆபத்தான சூழ்நிலையில் சிக்கி கொண்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தரை நம்புங்க. செய்யாத காரியத்திற்கு நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆம் பிரியமானவர்களை, நாம் பிரச்சனைகள் வரும்போது கர்த்தரை நம்பி அவரிடத்தில் வருகிறோமா, அல்லது மனிதனை நம்பி அவர்கள் கூட போகிறோமா? சிந்திப்போம். நாம் கர்த்தரை நம்பி செல்லும் போது ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தரோடு நடக்கும்போது பிரச்சனை இல்லை, போராட்டம் உங்களுக்கு இல்லை, கவலைகள் இல்லை, வியாதிகள் இல்லை, எந்த இடத்திலும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புங்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் தாமதமானாலும் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்த குற்றப்பழிகளை கர்த்தர் மாற்றி போடுவார். ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றியப்பா. நாங்கள் செய்யாத தவறுகளுக்காக எங்கள் மேல் வந்த குற்றப்பழிகள் மாறட்டும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்ற விரை வசனத்தின்படி கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்ற வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you.